அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் இன்சூரன்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக செலுத்துறது என்பதை பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு ஈச்சல்லான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சல்லான் களஞ்சியம்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து கிரியேட்டிவ் செல்லாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சர்ச்சி செல்லான் அப்படின்னு இருக்கும். சர்ச்சி செல்லான்னா நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், திரும்ப எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். பக்கத்தில் சென்டராக இருக்குது பாருங்கள், கிரியேட்டிவ் செல்லான், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு, ரெண்டாவது வந்து செலுத்துவோர் குறியீடு என்னன்னு இருக்கும், அது 30 தான், 30ன்னு இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்தது செலுத்துவோர் பெயர் அப்படின்னு இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தி பிரசிடெண்ட் உங்கள் பஞ்சாயத்து நேமை போட்டுக்குங்க. நான் வந்து தி பிரசிடெண்ட் அண்ணாப்பேட்டை அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரியா? இதுதான் ப்ரொசீஜரு. இதை மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். நீங்கள் எத்தனை பேர் வந்து குரூப் இன்சூரன்ஸ் எப்படி கட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் தொடர்பு எண் அப்படின்னு இருக்குது. ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் போட்டுக்கங்க. இது என் நம்பர் கிடையாது, டம்மியாக நம்பரு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். அதில் வட்டாரம் கேட்குது, அதில் வட்டாரம் உங்களுடைய தாலுக்காவை போட்டுருங்க. என்னுடைய வட்டாரம் வேதாரண்யம், நான் அதை போட்டுறேன். அடுத்த காலமில் நகரமாக கிராமமானு கேட்குது, நம்ம கிராமத்துடைய நம்ம வில்லேஜோடைய நேமை போட்டுருங்க, பஞ்சாயத்து நேமை. அடுத்தது அஞ்சல் குறியீடு, உங்களுடைய பின்கோடை நீங்கள் போட்டுருங்க. நான் என்னுடைய பின்கோடை நான் போட்டுட்டேன். அடுத்தபடியாக மின்னஞ்சல் கேட்குது, மெயில் ஐடி இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க பரவாயில்ல. அடுத்தபடியாக நான் எந்த மாதத்துக்கு நான் குரூப் இன்சூரன்ஸ் கட்ட போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து நவம்பர் மாதம் நான் கட்டுறேன். அதனால் நவம்பர் 1 சூஸ் பண்ணிவிட்டு எந்த தேதி வரை, நவம்பர் 30 வரை, சரியா? அந்த ஒரு மாதத்துக்கு நான் குரூப் இன்சூரன்ஸ் கட்டுறேன். அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே வந்து மாவட்டத்தை சூஸ் பண்ணணும். என்னுடைய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். அந்த மாவட்டத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரியா? கொஞ்சம் லோட் ஆகும், ஒரு 5 செகண்ட் ஆகும், பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக துறையின் பெயர், அதில் வந்து எப்போதுமே எல்லாருக்கும் காமனாக உள்ளது 04202. இது எல்லாம் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய துறையுடைய கோடு இது தான். சரியா? 04202 அதை கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து உங்களுடைய தாலுக்காவுக்கு ஒரு கோடு இருக்கும். சரியா? அலுவலர் பெயர்னு இருக்கா, அதில் வந்து அலுவலக பெயரில் வந்து உங்களுடைய குறியீடை நீங்கள் போடுங்க. வேதாந்தத்துக்கு குறியீடு வந்து 100-628. சரியா? அந்த வந்துருச்சா? பிடிஓ அப்படியே வந்துடும். அது மாதிரி உங்களுடைய கோடை நீங்கள் போட்டுக்கணும், உங்களுடைய தாலுக்காவுடைய கோடை நீங்கள் கேட்டுக்குங்க. அடுத்தபடியாக ஜென்ரேட் கொடுக்குறோம். அதில் வந்து என்னென்னா துறையின் பெயர், அதில் வந்து 01602 கொடுத்தீங்கன்னா டெஸ்டரின்னு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்கணும். ஜென்ரேட் கொடுக்காம ஸ்டெப் போக முடியாது. அதை ஜென்ரேட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்படி ஒரு காலம் வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அதரை கொடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உள்ளதில் அதர், இவ்வளோ இதெல்லாம் என்னென்ன கட்டலான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அதரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது துறையின் வகை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. எந்த கட்டுக்கு நம்ம கட்டுறோமோ அதுக்கு நம்ம இப்போ செலுத்த போகிறோம். இப்போ நான் அதில் கிளிக் பண்ணிட்டு குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. சரியா? அந்த குரூப் இன்சூரன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பல்வகை குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும், பார்த்து கவனமாக போடணும். நான் அந்த அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஏடபிள்யூன்னு ஆரம்பிக்குதா, இந்த கோடு தான் நம்ம குரூப் இன்சூரன்ஸ் கூடிய முக்கியமான ஒரு கோடு. அடுத்தது தொகை, நான் எவ்வளோ செலுத்துகிறேன். சரியா? இப்போ 110 நான் போட்டுக்கிறேன். அதில் போட தேவையில்லை. இதில் வந்து குறிப்பில் வந்து யார் அந்த குரூப் இன்சூரன்ஸ் செலுத்துகிறா, இப்போ பஞ்சாயத்து செக்ரட்டரி செலுத்துகிறோம், அப்போ உங்களுடைய பெயரை போட்டுக்குங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பெயரை அதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். தெரியாதவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி குறிப்பில் வந்து டைப் பண்ணுறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் நேம் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் என் பேரை போட்டுட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி பிடி செக்குன்னு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஜிஸ் அப்படின்னு போட்டுட்டு லோக்கல் படி போட்டுக்குங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எந்த மாதத்தில் நம்ம கட்டுறோமோ அந்த தேதியை குறிப்பிட்டுக்குங்க. 1/11/2024 டு 30/11
2024 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு டைப் தான். முன்ன சொன்ன மாதிரி குறிப்புகளை உங்களுக்கு டைப் பண்ண தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் நேமை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி. அதே மாதிரி இப்போ குரூப் இன்சூரன்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் இதே மாதிரி தான். அதில் வந்து நீங்கள் நம்ம துறையின் வகைன்னு சொன்னோம்ல, அதில் மட்டும் நீங்கள் கோடை மாற்றிக்கணும். அதில் வந்து பிஎன்னு ஆரம்பிக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த சென்ட்ரா வந்து பிஎன் அன்று ஆரம்பிக்கும். அதுதான் அந்த துறையுடைய கோடு. ஓகேவா? அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுடைய குறிப்புகளுக்குள்ள அது சம்மந்தமாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அடுத்த ஸ்டெப்பு போவோமா? 110 மேலே நம்ம போட்டோம். அடுத்தது ஊராட்சியுடைய பங்குத்தொகை 265 நம்ம போட போகிறோம். அடுத்தது கீழே கொடுத்துட்டு ஆடு ரோ கொடுங்க. சரி, அதே மாதிரி எப்போதும் போல் ஆதாரை கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் இன்சூரன்ஸு அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 265 அதில் தொகையில் போட்டுக்குங்க. மேலே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே குறிப்புகள் இருக்குல்ல, அதில் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. அதில் ஒரே டிஃப்ரெண்ட் மட்டும்தான். அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் போட்டிருப்போம், இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷனு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். சரியா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. நீங்கள் இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இன்னும் குரூப் இன்சூரன்ஸ் தெரியாமல் இருக்கிறாங்க, எப்படி கட்டுறதுன்னு தெரியலை, கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம இது இலகுவாக நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம செலுத்த முடியும். ஏன்னா இது நம்மளுடைய தலையாய கடமை, மாதம் மாதம் நம்ம கட்ட வேண்டிய கடமை. அதனால் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்தபடியே நம்ம என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம். அது மாதிரி ஆஃப்லைன் மூலமாகவும் கட்டிக்கலாம். சில பேர் ஜிபே ஒர்க் ஆகாது, கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம ஆஃப்லைன் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் எடுத்து பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா அதையும் கட்டிக்கலாம். 2 வழி இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. ஆனால் சிறந்தது ஆன்லைனில் கட்டுறது. நமக்கு அலைச்சல் மிச்சம், ஈஸியாக நம்ம கட்டிடலாம். அடுத்த ஸ்டெப்பு போமா? குறிப்புகள்லாம் கொடுத்தோன்னே கீழே வந்து செலக்ட்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஆன்லைனில் கட்ட போகிறீங்களா இல்லை ஆஃப்லைனில் கட்ட போகிறீங்களான்னு சொல்லும். அதில் நீங்கள் ஆன்லைனில் கட்ட போகிறீங்க. அப்போ நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள். மேலே லோட் ஆகிட்டு பாருங்கள். இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து நீங்கள் எதில் கட்ட போகிற, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களா இல்லைனா வந்து யூபிஐ வச்சுருக்கீங்களான்னு கேட்குது, டெபிட் கார்டு. அதை நீங்கள் கீழே உள்ளதை யூபிஐங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்த போகிறோங்கிறதையும் வந்துடும். அதில் பார்கோடு வந்துருச்சு. நம்ம எப்படியும் ஜிபேயில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பண்ணோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த பார்கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டு எடுத்துக்குவாங்க. நமக்கு டவுன்லோட் செல்லான்னு வந்துடும் லெஃப்ட் சைடில், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இலகுவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்ற நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.